அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 25/10/2023 அன்று டிஆர்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியில் விட்டுருந்தாங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த போஸ்டிங், அதாவது என்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ் BRTE அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2222 காலி பணியிடங்களை அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது, இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த காணொலியில் நாம் தொகுத்து வழங்கியிருந்தோம். இந்த கடந்த காணொலியை யாராவது பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணுறது, அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இது மெயினாக சொல்லக்கூடியது, இந்த தேர்வை டெட்டு பேப்பர் 2 TN டெட்டு பேப்பர் 2 யார் யாரெல்லாம் கடந்த ஆண்டுகளில், அதாவது 2012 கடைசியாக நடந்த தேர்வு வரைக்கும் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த தேர்வு எழுதும் பொழுது தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, வரலாறு, புவியியல், ஜியாகிரஃபி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 9 சப்ஜெக்டில் டிகிரி வாங்கின கேண்டிடேட் மட்டும் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அவங்களுக்கான தனிப்பட்ட முறையில் சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. இது நம்முடைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. 2021 பிப்ரவரி மாதம் 25 அது டேட்டு சரியாக தெரில, அந்த தேதியில் வெளியிட்ட கவர்மெண்ட் கெசட்டை சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த சிலபஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 by 1 பார்க்க போகிறோம். இதில் பார்க்குறோம் பாருங்கள், இந்த போஸ்டிங்கான சேலரி எவ்வளவு, 36,400 ரூபாய் முதல் 1,15,700 ரூபாய் வரை. தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷ்னல் சப்பார்டினேட் சர்வீஸுக்கு இந்த போஸ்டிங்கு எவ்வளோ அப்படின்னா 2,222. இதில் கரண்ட் வேக்கன்சி 2028. ஷார்ட்ஃபால் வேக்கன்சி ஒரு 194. இது பர்டிகுலராக எஸ்டி, அதில் பேக்லாக் வேக்கன்சியாக கடந்த ஆண்டுகளில் ஃபில் ஆகாமல் இருந்ததால் அந்த ஷார்ட்ஃபால் வேக்கன்சியும் இது கூட சேர்த்துருக்காங்க. இந்த 194 அப்படிங்கிறது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் கூடுதலாக வரக்கூடியது. மீதம் உள்ள இந்த 2028 மட்டும்தான் பொதுவாக வரக்கூடியது. இதுலேயும் இது அவங்க சொல்லியிருப்பாங்க டென்டேட்டிவ் அப்படிங்கிறது. கண்டிப்பாக BEO எக்ஸாம்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுடைய சேனலில். அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 29, 30 இந்த ரேஞ்சில் தான் அவங்க வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த ரிசல்ட் வந்தப்போ அந்த அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 முதல் 130, 140 வரையிலான காலி பணியிடங்கள் தற்போது இருக்குது. அந்த பணியிடத்தையும் இதை வச்சு அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது உண்மை அப்படிங்கிறது, அதுக்கான ஆதாரங்கள் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக 100 to 130 இடங்களே கண்டிப்பாக அந்த BEO தேர்வு ரிசல்ட் மூலயமா, சமீபத்தில் நடந்த தேர்வு மூலியமாகவே அவங்க நிரப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதற்காக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து நமக்கு செய்தி கிடைச்சிது. அதுபோல் இப்போ இந்த 2222 அப்படிங்கிறது டென்டேட்டிவ் தான். இது கூட இன்னும் எவ்வளோ வேக்கண்ட் வேணாலும் ஆட் ஆகலாம். கீழே பாருங்கள், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அண்டு மதுரை பெஞ்சு, இதில் நிறைய ரிட் மனுக்கள் பெண்டிங்கில் இருக்கிறதால இந்த மனுக்களின் முடிவுகளின் அடிப்படையில், தீர்ப்புகளின் அடிப்படையில் இந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கூடலாம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது வேக்கண்ட் ஒரு வேக்கண்டாக இருந்தாலும் சரி, அது பின்னாடி அது 10 100 மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வேக்கண்டு.
அடுத்ததாக எக்ஸாம் வந்து 2 பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள தமிழ் வினாக்களுக்கான விடைகளில் நம்ம பார்ட் ஏவில் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இதில் 30 கொஷின் இருக்கும், 30 நிமிஷம். மார்க் வந்து 50 மதிப்பெண்கள் மொத்தம். இதில் ஒரு கேண்டிடேட்டு 20 மதிப்பெண்களுக்கு குறையாமல் எடுக்க வேண்டும். அப்போ தான் அவங்க அடுத்த 2வது எக்ஸாமுக்கு தான் கட் ஆஃப் மார்க்குக்கான எக்ஸாம். அப்போ இதில் குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் அதை நாம் எழுதலாம். இல்லை எழுதினாலும் அது பேப்பர் வேல்யூட் பண்ணுறது இதில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான். எக்காரணத்தை கொண்டும் இந்த குவாலிஃபைடு எக்ஸாமுக்கான மதிப்பெண்ணை கட் ஆஃப் மதிப்பெண்ணில் ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ அடுத்ததாக பார்ட் பி, இதுதான் நமக்கான மெயின் எக்ஸாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் எல்லாமே. இதுவும் அந்த கெசட் நம்பர் 47 25/2/2021 அன்றைக்கி வெளியிட்ட கெசட்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ரெலவெண்ட் சப்ஜெக்டில் இருந்து என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஃபிசிக்ஸ், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி. இந்த சப்ஜெக்டிலேருந்து யார் யாரோ என்னென்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து 150 வினாக்கள் வரும். அந்த 150 வினாக்கள், ஒவ்வொரு வினாக்களுக்கும் 1 மதிப்பெண்கள். இதுக்கான சிலபஸ் தான் இந்த கெசட் நம்பரில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கு பாருங்கள், 25/2/2021 கெசட் நம்பர் 122. இதை நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம சிலபஸை பார்க்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற சிலபஸ். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய சுருக்கம்சம், சிறப்பம்சத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பார்க்காம இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்தது போல் ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய மதிப்பெண்லேருந்து 5.5 ஆட் பண்ணிவிடுவாங்க. 2013க்கு 5 மதிப்பெண்கள், 14க்கு 4.5, 17க்கு 3, 19க்கு 2, 22க்கு 0.5, 2023 இருந்தால் இல்லை. இதெல்லாம் எந்த இயர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம் நடந்த டேட். அந்த வருஷத்தில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுக்கு இதை வெயிட்டேஜ் மதிப்பெண்களாக ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஜிஓவை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜிஓ எப்போ வந்திருக்கு அப்படின்னா 22/8/2023 அன்று வெளியில் விட்டுருக்காங்க. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய சுருக்கம். இப்போது நாம் ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருந்தாங்கல்ல, கெசட் நம்பர் 122 இந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் 9 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, இதுதான் அந்த கவர்மெண்ட் கெசட். இந்த கெசட்டில் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம சிலபஸ் பார்க்க போகிறோம். கெசட் நம்பர் 122, டேட் வந்து February 25, 2021. இது நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்த அந்த சிலபஸ். இந்த டாக்குமெண்ட்டில், இந்த கெசட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 190 பக்கங்கள் இருக்குது. இந்த 190 பக்கங்களில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழக அரசு பாடத்திட்டத்தில் எப்படி என்னென்ன கண்டென்ட் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், சிலபஸ் ஃபார்மேஷன் தான் போட்டிருப்பாங்க. நமக்கு அந்த பேஜ்லாம் தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய பிடிஎஃப் லிங்க் தரேன். அது தேவைப்படும் தேர்வர்கள் அதை பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் சிலபஸுக்கு ரிலவெண்டடாக இருக்குது தான். பட் நாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபிக்கு ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம அவங்களுடைய சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம எந்த சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள். இப்போது இந்த காணொலியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கக்கூடியது மேத்ஸோடைய சிலபஸ் பார்க்க இருக்கிறோம். இது வந்து மொத்தம் உள்ள 190 பக்கங்கள் இருக்குது. இதில் ஒரு 160 பக்கங்கள் வரை 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டத்தை என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும், என்ன ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பேஜ் நம்பர் 174 தான் நம்மளுடைய மேத்ஸோடைய சிலபஸ் இருக்குது. அந்த எத்தனை யூனிட் இருக்குது, என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து அல்ஜிப்ரா அண்டு ட்ரிகோனோமெட்ரி, பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ், இமேஜினரி அண்ட் இர்ரேஷனல் ரூட்ஸ்,
relation between roots and coefficients, symmetric function of roots in terms of coefficient, transformation of equation, reciprocal equation, increase or decrease the roots of given equation, removal terms, Descartes' rule of signs, approximate solution of roots of polynomial by Horner's method, Gordon's method of solution of cubic polynomial, summation of series using binomial exponential logarithmic series. இதில் வந்து இதில் இருக்குன்னா அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடியது. அடுத்தது அல்ஜிப்ராவிலே என்ன இருக்குது அப்படின்னா சிம்மெட்ரிக், ஸ்கியூ சிம்மெட்ரிக், ஹெர்மிஷியன், skew Hermitian, orthogonal matrices, unitary matrices, eigenvalues, eigenvectors, Cayley-Hamilton theorem, similar matrices, diagonalization of matrices அப்படிங்கிறது இதுலேயும் இருக்கக்கூடிய இந்த டாபிக். இதில் இதுவுமே அல்ஜிப்ராவில் வரக்கூடியது தான். அடுத்தது அதே அல்ஜிப்ராவில் பாருங்கள், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், composition of a composite number as a product of primes uniquely, divisor of a positive integer, Euler function, concurrence modulo n, highest power of prime number p, contained in n factorial, application of maxima and minima, prime and composite numbers, Euler's function, the pi of n, concurrences, Fermat's, Wilson's and Lagrange's theorems. இது எல்லாமே அல்ஜிப்ராவில் வரக்கூடிய பகுதிகள். அடுத்ததாக தான் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது. ட்ரிக்னாமெட்ரியில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் சைன் என்எக்ஸ், காஸ் என்எக்ஸ், டேன் என்எக்ஸ், சமேஷன் பை சி ப்ளஸ் ஐஎஸ் மெத்தட், டெலஸ்கோபிக் சமேஷன், expansion of sin x, cos x, tan x in terms of x, sum of roots of trigonometric equation, formation of equation with trigonometric roots, hyperbolic functions, relation between circular and hyperbolic function, inverse hyperbolic function, logarithmic of a complex number, principal value and general values. இது ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக். அடுத்தது செகண்ட் யூனிட்டில் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டகரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி 3 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் அல்ஜிப்ராவும் ட்ரிக்னாமெட்ரிக் 2 டாபிக் இருக்குது. இந்த செகண்ட் யூனிட்டில் பாருங்கள், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டகரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி 3யும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டாக nth டெரிவேட்டிவ், trigonometrical transformations, Leibniz theorem, implicit functions, partial differentiation, maxima minima of a function of 2 variables, Lagrangian multiplier method, radius of curvature in Cartesian and polar forms, angle between radius vector and tangent, slope of tangent of a polar curve, PR equations, center of curvature, evolutes, envelopes, asymptotes of algebraic curves, asymptotes of inspection, intersection of a curve with asymptotes. இது வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் வரக்கூடியது. அடுத்ததாக இன்டகரல் கால்குலஸில் பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டகரல்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டகரல்ஸ் இன் ஃபைண்டிங் வால்யூம்ஸ், சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஏரியாஸ் ஆஃப் எ கர்வ்டு சர்ஃபேசஸ், ஜெகோபியன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்டகரல்ஸ் யூசிங் ஜெகோபியன்ஸ், indefinite integrals, beta and gamma functions and their properties, evaluation of integrals using beta and gamma functions. இது வந்து இன்டகரல் கால்குலஸில் வரக்கூடியது. அடுத்த 3வது டாபிக் தான் வந்து அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, போல் அண்டு போலார், conjugate points and conjugate lines, conjugate diameters, polar coordinates, general polar equations of a straight line, general polar equation of a conic. இந்த டாப்பிக்கிலிருந்து அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியிலிருந்து வந்திருக்கக்கூடியது இந்த 2வது யூனிட். 3வது யூனிட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் டிஃப்ரென்ஷியல், செகண்ட் பார்ட் லேப்லாஸ். எல்லாமே யூனிட் மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க, தனித்தனி யூனிட் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர்,
second order linear differential equations, general solution of homogeneous equations, homogeneous equation with the constant coefficients, method of undeterminate coefficients, method of variation of parameters, system of first order equations, linear systems, homogeneous linear systems with the constant coefficients. இது வந்து ODE ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேயே 2 டாபிக் இருக்குது, ஓடிஇயும் வந்திருக்கு, பிடிஇயும் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ பிடிஇ பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ், சால்விங் partial differential equations, complete integral, singular integral, general integral, Lagrange's equation. Lagrange's equation form தான் அது pp plus qq equal to r. அடுத்தது Charbit's method and special types of first order equations. இதெல்லாம் PDEல வரக்கூடியது. அடுத்ததாக லேப்லாஸ் பார்க்க போகிறோம். Laplace transform of elementary functions, Laplace transforms of special functions like unit step function, Dirac delta function, properties of Laplace transformation and Laplace transforms of derivatives and integrals, evaluation of integrals using a Laplace transform, initial value theorem, final value theorem, Laplace transform of periodic functions, inverse Laplace transforms, convolution theorem, application of Laplace transformations in solving first and second order linear differential equations and simultaneous linear ordinary differential equations. இது எல்லாமே Laplace transformல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இது யூனிட் 3ல வரக்கூடியது. அடுத்தது யூனிட் 4 வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபூரியர் சீரீஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இது மேக்ஸிமமே வெக்டார் கால்குலஸில் மிங்கிள் ஆகி தான் வரக்கூடியது, இந்த ஃபூரியர் சீரீஸும் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மும். வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷன், வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன், வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன் அண்டு ஸ்கேலார் பொட்டன்ஷியல்ஸ், கிராடியன்ட், டைவர்ஜென்ஸ், கேர்ள், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், யூனிட் நார்மல் டு எ சர்ஃபேஸ், லேப்லாசியன் டபுள் ஆப்ரேட்டர். அடுத்ததாக ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து நம்ம வெக்டார் கால்குலஸில் வரக்கூடியது. அதில் அடுத்ததுல வெக்டார் கால்குலேஷன்லேயே வெக்டார் இன்டகிரேஷன், லைன் இன்டகிரல், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு, டிட்டர்மைனிங் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் from a conservative force field, work done by a force, surface integral, volume integral, theorems of Gauss, Stokes and Green. இது எல்லாமே இந்த வெக்டார் கால்குலஸில் வரக்கூடியது. அடுத்ததான் ஃபோரியர் சீரீஸ் அண்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். இப்போ ஃபோரியர் சீரீஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பீரியட் 2π, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ், half range series, evaluation of infinite series using Fourier series expansions, Fourier transforms, infinite Fourier transform, Fourier sine and cosine transforms, simple properties of a Fourier transforms, convolution theorem, Parseval's identity. இது எல்லாமே யூனிட் ஃபூரியர் சீரீஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து வரக்கூடிய யூனிட் 4க்கான சிலபஸ். அடுத்ததாக யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், groups, subgroups, cyclic groups and properties of cyclic groups, Lagrange's theorem, counting principles, normal subgroups, quotient groups, homomorphism, automorphism, Gay's theorem, permutation groups, rings, some special classes of rings, integral domain homomorphism of rings, ideal and quotient rings, prime ideal, maximum ideal, the field and quotients of an integral domain, Euclidean rings, algebra of linear transformation, characteristic roots, matrices, canonical forms, triangular forms, problems of converting linear transformation to matrices and vice versa, vector space, definition and examples, linear dependences, independence, subspaces and dual spaces, inner product spaces. இது எல்லாமே algebraic structureல வரக்கூடிய யூனிட் 5. அடுத்தது யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ், செட்ஸ், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ், ரியல் நம்பர் சிஸ்டம் ஆர்
functions, real valued function, equivalence and countability, infimum and supremum of a subset of or Bolzano-Weierstrass theorem, sequences of real numbers, convergent and divergent sequences, monotones sequences, Cauchy sequences, limit superior and limit inferior of a sequences, subsequences, infinite series, alternating series, conditional convergence and absolute convergence, test of absolute convergence, continuity and uniform continuity of a real valued function of a real variable, limit of a function at a point, continuity and differentiability of a real valued functions, Rolle's theorem, mean value theorem, inverse function theorem, Taylor's theorem with remainder forms, power series expansion, Riemann integrability, sequence and series of functions. அடுத்தது metric spaces, limits of a function at a point in metric spaces, functions continuous on a metric space, various reformulations of continuity of a function in a metric space, open sets, closed sets, discontinuous functions on the real line. இதெல்லாம் ரியல் அனாலிசிஸில் வரக்கூடிய யூனிட் 6க்கான சிலபஸ். அடுத்தது யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், மேப்பிங்ஸ், லிமிட்ஸ், தியரம் ஆன் லிமிட்ஸ், கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியபிலிட்டி, காசி ரீமான் ஈக்குவேஷன்ஸ், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ், conformal mapping, Mobius transformations, elementary transformations, bilinear transformations, cross ratio, fixed points of bilinear transformations, special bilinear transformations. இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வரக்கூடியது. இன்னும் இருக்குது காண்டோர்ஸ் இன்டெக்ரல்ஸ், ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ், காசி கோர்சட் தியரம், பவர் சீரிஸ், complex integration, Cauchy's theorem, Morris theorem, Cauchy's integral formula, Liouville's theorem, maximum modulus principle, Squart's lemma, Taylor series, Lorentz series, calculus of residues theorem, evaluation of integrals, definite integrals of trigonometric functions, argument principle and Cauchy's theorems. இது எல்லாமே யூனிட் 7ல் வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். அடுத்தது யூனிட் 8 மெக்கானிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஸ்டாட்டிக்ஸ் அப்புறம் டைனமிக்ஸ் வந்திருக்கு. இது ரெண்டு பிரிவாக பிரிச்சுருப்பாங்க. இப்போ ஸ்டாட்டிக்ஸில் வரக்கூடியது ஃபோர்ஸ் ஆன் ஏ ரிஜிட் பாடி, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஜென்ரல் மோஷன் ஆஃப் ஏ ரிஜிட் பாடி, ஈக்குவலண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், parallel forces, forces along the sides of triangle couples, resultant of several coplanar forces, equation of line of action of the resultant, equilibrium of rigid body under three coplanar forces, reduction of coplanar forces into single force and couples, loss of friction, angle of friction, equilibrium of a body on a rough inclined plane acted on by several forces, equilibrium of a uniform homogeneous string, catenary, suspension bridge, center of gravity of uniform rigid bodies. இது எல்லாமே ஸ்டாட்டிக்ஸில் வரக்கூடியது. அடுத்ததாக டைனமிக்ஸ், வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன், கோப்ளானர் மோஷன், rectilinear motion under constant forces, acceleration and retardation, thrust on a plane, motion along a vertical line under gravity, motion along an inclined plane, motion of connected particles, Newton's laws of motion. அடுத்ததில் ஒர்க், எனர்ஜி அண்டு பவர், ஒர்க், கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ், பவர், rectilinear motion under varying force, simple harmonic motions,
அதான் எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஹெச்எம் அலாங் ஏ ஹரிசாண்டல் லைன், எஸ்ஹெச்எம் அலாங் ஏ வெர்டிக்கல் லைன், மோஷன் அண்டர் கிராவிட்டி இன் ஏ ரெசிஸ்டிங் மீடியம். அடுத்தது path of a projectile, particle projected on an inclined plane, analysis of forces acting on particles and rigid bodies and static equilibrium, equivalent systems of forces, friction, centroids and moments of inertia, elastic medium, impact, impulsive force, impact of sphere, impact of two smooth spheres, impact of two smooth spheres on a plane, oblique impact of two smooth spheres. அடுத்தது circular motion, canonical pendulum motion of a cyclist on circular path, circular motion on a vertical plane, relative rest in revolving cone, simple pendulum, central orbits, conic as centered orbit, movement of inertia. இப்போ இந்த டாபிக் எல்லாமே மெக்கானிக்ஸ் அப்படி அதில் டைனமிக்ஸில் வரக்கூடிய டாபிக்ஸ். அடுத்ததாக யூனிட் நம்பர் 9 ஆப்ரேஷன் ரிசர்ச், லீனியர் ப்ரோக்ராமிங், ஃபார்முலேஷன், கிராஃபிக்கல் சொல்யூஷன், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகிம் மெத்தட், டூ ஃபேஸ் மெத்தட், டியூலிட்டி, primal dual relation, dual simplex method, revised simplex method, sensitivity analysis, transportation problem, assignment problem, queuing theory, basic concepts, steady state analysis of MM1 and MMS systems with infinite and finite capacities. இது ஒரு பார்ட்டு. அடுத்தது ஆப்ரேஷன் ரிசர்ச்லேயே PERT and CPM, project network diagram, critical path, PERT computations, inventory models, basic concepts of EOQ models, uniform demand rate, infinite and finite production rate with no shortage, classical newspaper buy problem with discrete demand purchase, inventory model with one price break, game theory, 2-person zero sum game with saddle point, without saddle point, dominance solving 2x-n or m×2 game by graphical method, integer programming, பிரான்ச் அண்டு பவுண்ட் மெத்தட். இது எல்லாமே ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் வரக்கூடியது. அடுத்ததாக 10வது யூனிட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து வரக்கூடியது. இப்போ மொத்தம் நமக்கு 10 யூனிட் தான். ஒரு 10 யூனிட்லேருந்து 150 வினாக்கள் வரும். இதில் ஒரு ஆவரேஜாக நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 15 வினாக்கள் வரணும் அப்படிங்கிறது கால்குலேஷன். பட் நம்முடைய டிஆர்பி அந்த கால்குலேஷன் படி எந்த எக்ஸாமும் எடுத்தது கிடையாது. ஒரு யூனிட்டில் 7 கொஷின் எடுத்திருக்காங்க, ஒரு யூனிட்டில் 20 கொஷினும் எடுத்திருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயரில் நம்ம பார்க்கும்பொழுது. அதனால் நம்ம ஆவரேஜாக 10 யூனிட் கொடுக்கறது. 10 யூனிட் மொத்த வினாக்கள் 150 வினாக்கள் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 15 கொஷின் எடுக்கணும். 15 கொஷின் எடுத்தால் நமக்கு 150 வினாக்கள் கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் நடந்த டிஆர்பி எக்ஸாமில் இப்படி ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து எந்த யூனிட்டுக்கும் அவங்க கேட்கல. ஒரு யூனிட்டில் 7 கொஷின் எடுத்துருக்குறாங்க, ஒரு யூனிட்டில் 20 கொஷின் எடுத்துருக்குறாங்க, ஒரு யூனிட்டில் 25 கொஷின் எடுத்திருக்காங்க, ஒரு யூனிட்டில் 4 கொஷின் எடுத்துருக்குறாங்க. நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்படிலாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு யூஜிடிஆர்பி நடந்துச்சு. அந்த சிலபஸ் தான் இப்போ திரும்பவும் கொடுத்துருக்குறாங்க. யூஜிடிஆர்பி போனதுக்கு பிறகு தான் அந்த டெட்டு வந்துச்சு. இப்போ டெட்டுலேயே 2 கொண்டுகிட்டு வந்ததால் அதே யூஜிடிஆர்பி சிலபஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டு யூனிட் பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், மூமெண்ட்ஸ், ஸ்கியூனஸ் அண்டு கட்டாசிஸ், correlation, rank correlation, regressions, line of x on y and y on x, index numbers, consumer price index numbers, conversion of chain base index number into fixed base index numbers, curve fitting, principle of least squares, fitting a straight line, fitting a second degree parabolo, fitting of power curves,
theory of attributes, consistency of data, independence and associate of data. இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடியது. அடுத்தது ப்ராபபிலிட்டி, the theory of probability, sample space, axioms of probability, probability function, loss and addition, conditional probability, law of multiplication, independent bullish inequality, Bayes theorem, random variables, distribution function, discrete and continuous random variables, probability density functions, mathematical expectation, moment generating functions, cumulates, characteristic functions, theoretical distributions, binomial Poisson normal distributions, properties and conditions of a normal curve, test of significance of sample and large samples, Z test, students T test, F test, chi-square test and contingency coefficients. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 10 யூனிட் பார்த்துருக்கோம். இப்போது நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னும் இந்த மந்த்து இல்லை அடுத்த மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அந்த நம்ம சேனலில் வந்து இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு இந்த கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்ததால் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு மெட்டீரியல் போடுறதா இல்லை நம்மளுடைய இந்த எக்ஸாமுக்கான மெட்டீரியல் போடுறதா அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பார்க்கலாம். நம்ம மேத்ஸ் மெட்டீரியல் ஏற்கனவே நமக்கு மெட்டீரியல் இருக்குது, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம கிளாஸ் எடுக்கிறது போல் இருக்கும். பேசிக்காக மற்ற சப்ஜெக்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நம்ம பேசியிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ், இங்கிலீஷ், இதில் நண்பர்கள் ஏதாவது மெட்டீரியல் ரெடி பண்ணுறது போல் இருந்தால் நம்ம சேனல்லே கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம காணொலியில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். இன்னையிலேருந்து நம்ம ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ நாளையிலேருந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்க்கான மெட்டீரியல் டே பை டே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.